ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி, இதில் ஆபத்து கும்பராசி கவனம் தேவை. பொதுவாகவே இந்த காலகட்டம் கும்பராசி தன்னுடைய குடும்பம், பணம், பேச்சு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு பலம் கிடையாது. இவர்களுடைய முடிவும் செயலும் ஒரு ஸ்திரமாக இருக்கும், நிலையாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு இப்போ இவங்களுக்கு வெற்றிகள் கிடையாது. தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய இவங்க வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களில் கூட பெரிய அளவுக்கு இன்பம் கிடையாது என்பதே நிதர்சனமான உண்மை. தடைகளை ஏராளமாக சந்திப்பாங்க. வீண் விரயங்கள் இருக்கும், தேவையற்ற செலவுகள் இருக்கும், வரவுக்கும் மிஞ்சிய செலவுகள். இதில் எல்லாமே கும்பராசி கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா கடனை வாங்கி சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணுமான்றதை நினைவில் கொள்வது ரொம்ப அவசியம். உங்கள் நன்மைக்காகவே சொல்கிறேன். பொறுத்தான் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. நிதானம் என்பது கடலிலும் பெரிசு. அதனால் அவசரப்படாதீங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் கட்டாயமாக கும்பராசி ஆபத்தை எதிர்கொள்ளும் காலமே இது. கவனம் தேவை. இன்றைக்கி 100 ரூபாய் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடம்பரமாக செய்யணும்னு நினச்சி அதனால் கடன் படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் கும்பம் கடன் பட்டுச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வருவது மிக கடினம். ஏன்னா சனி அப்படின்றது உங்கள் ராசிநாதன் தான், தனஸ்தானத்தில் இருக்கார். தனம் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது கவனம் தேவை. வாக்குறுதி கொடுக்கறதிலும் ரொம்ப கவனம் வேணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாலுமே பின் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேச்சு ரொம்ப கவனம். பேசாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஏன்னா இங்கே உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே உங்களை குறை சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவனுக்கு ஒரு நிம்மதி. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு போகிறான், அதை நினச்சி நான் கஷ்டப்பட்டால் அவன் சந்தோஷப்படுவான். நான் கஷ்டமே படலாம், நான் ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் வயிறு எரிஞ்சிட்டு போவான். இதை நினைவில் வச்சுக்கிட்டு தைரியமாக இருங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் கையாளும் போது கட்டாயமாக கவனம் தேவை. அதில் தான் உங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பணம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, வாக்குறுதி கொடுக்கறதிலும் சரி, கூடுதல் கவனம் கட்டாயமாக வேணும். குடும்பத்திலுமே கூட அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் வாக்குறுதியை கொண்டு வராதிங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதாக கூட இருக்கட்டும் உங்கள் குடும்பத்துக்காக, சரிங்களா? அதனால் அதிலெல்லாம் ஆபத்துக்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கையவே இது கேள்விக்குறியாக்கிடும். அதனால் கவனம் ரொம்ப அவசியம் வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. கும்பராசி உங்கள் நன்மைக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.